வெல்கம் டு தனு குக்கிங். இப்போ வாங்க பச்சை பயிறு வச்சு கஞ்சி வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பச்சை பயிரை நல்லா வறுத்து வச்சுருக்கேன், பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ திருவையில் போட்டு நம்ம உடச்சி எடுத்துக்குவோம். இந்தமாரி திருவையில் போட்டு உடச்சிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு கஞ்சி வைக்கிற போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இதுமாரியெல்லாம் நீங்கள்லாம் வறுத்து இதுமாரி திருவையிலெல்லாம் உடைப்பீங்களா என்னன்னு சொல்லுங்கள். பொறுமையாக உடைக்கணும், இல்லைன்னா நொய் நொய்யாக போயிடும். உடைச்சிட்டு புடச்சி எடுக்கணும், உரம் வச்சு புடைக்கணும். உடைச்சிட்டு காமிக்கணும். பயிர் இப்போ உடச்சி எடுத்துட்டேன். இப்போ மரத்தில் வச்சு நல்லா புடச்சி எடுத்துக்குவோம். வறுத்து உடச்சி புடச்சி எடுத்தாச்சு. இது பண்ணாமல் கஞ்சி வச்சுக்க வேண்டியதான். நல்லா அலசிட்டு கஞ்சி வச்சிடலாம். வாங்க எப்படி வைக்கணும்னு பார்ப்போம். இப்போ பச்சை பயிரை உடச்சி நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு இதால் 4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். இனிப்பு போடுறோம்ல, அதனால கொஞ்சமாக போட்டால் போதும். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வச்சுக்குவோம். 3 விசில் வச்சோம்னா போதும். இப்போ தேங்காய் போட்டுட்டு இறக்கி வச்சுருவோம். அவ்வளோதான், கஞ்சி ரெடி ஆகிட்டு. இந்த கஞ்சி ரெடி ஆகிட்டு. வாங்க எல்லாரும், பயிறு கஞ்சி வச்சாச்சு. வாங்க எல்லாரும் குடிப்போம். தனுமா, உனக்கு இந்த கஞ்சி பிடிக்குமாடா? சரி, யாருக்கு கொடுப்போம்? யாருக்கு கொடுப்போம்? கஞ்சி யாருக்கு 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 கொடுப்போம்? உனக்கு. அப்புறம் அப்புறம் யாருக்கு தர்றோம்? அப்புறம் யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க. சரி, அப்புறம் அப்புறம் சொல்லுங்கடா, யாருக்குடா கொடுப்போம்? அம்மாச்சி அப்பாதான் கோயிலுக்கு அழைச்சிட்டு போவோம். சொல்லுங்க சொல்லுங்க. அத்தைக்கு, அத்தைக்கு, மல்லி தாத்தாக்கு, அப்படியெல்லாம் சொல்லு. சொல்லு. இது யாருக்கு? சரி, இது இது யாருக்கு? இது யாருக்கு? இது யாருக்கு? இது இது
இது சொல்லு, என்ன சொல்லு, என்ன சொல்லணும் சொல்லுங்க. ம். அப்போ பாய் சொல்லு.